ரீ எக்ஸாம் வச்சாங்க இல்லையா? ஆமா. ரீ எக்ஸாம் வச்சப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், படிக்கிற புள்ள எப்படினாலும் படிச்சிருக்கோம், இப்ப மறுபடியும் எக்ஸாம் வச்சா என்ன தப்பு, மறுபடியும் எக்ஸாம் ஆல்ரெடி படிச்சிருந்தா நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டீங்க, மறுபடியும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதே சப்ஜெக்ட் தானே, நீங்க போய் ஈஸியா போய் எழுதிட்டு வந்திருக்கலாமே, இதுக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த லீக் விஷயம் வந்து நிர்வாகத்துல நடந்த ஒரு சின்ன குளறுபடிதான் அப்படின்ற வாதத்தை முன் வச்சாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதோட ஒரு முட்டாள்தனமான வாதம் வேற எதுவுமே இல்லை. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இலக்கு, ஒரு டேட் மே 4 நினைச்சு எல்லாத்தையும் படிக்கிறீங்க. மே 4 படிச்சுட்டு அவன் அன்னைக்கு தான் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்பவே பார்க்கும்போது அவன் சைக்காலஜிக்கலா என்ன ஆயிடுவான்னு நினைக்க, அவன் வந்து எல்லாத்துல இருந்து ஃப்ரீ ஆயிடுறான். மண்டையில இருந்து எல்லாமே கலந்துது. அவன் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல சார், அந்த ஃபோர்ஸ் வந்து அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துடும். இப்போ நீங்க ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு நீங்க வந்து நீ திரும்ப படிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோ பெயின் எடுத்து படிச்சிருப்பான். இப்போ அந்த 6 நாள் எல்லாமே போயிருக்கும். திரும்ப அவன் வந்து என்ன பண்ணும், 0ல இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஏற்கனவே 90 ரன் அடிச்சிட்டான், 90ல தானே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அவன் கீழே இறங்கியிருப்பான். திரும்ப என்ன பண்ணணும்னு நினைக்க அவன் 0ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இது வந்து இந்த வாதத்தையே என்னால வந்து ஏத்துக்கிட முடியாத ஒரு வாதம். அவன் வந்து என்னது முடிச்சிருப்பான் தான், ஏற்கனவே படிச்சது தானே, இன்னொரு 1 மாசம் கழிச்சு எக்ஸாம் எழுதுனா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறேன். நம்ம கூட தான் நிறைய எக்ஸாம் எழுதணும். ஒரு மாசம் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எழுத சொன்னா நம்ம எழுதிருப்போமா? இதெல்லாம் உட்காந்துட்டு சொல்றது ஈஸி சார். அந்த இடத்துல உட்காந்து அந்த பையனோட பெயினை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இதுக்கு பதில் கரெக்டா.